வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங்ல வந்து லேபர் சாப்டர் பார்க்க போகிறோம். லேபர் சாப்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட்ல வந்து மொத்தம் 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் மெட்டீரியல், லேபர் அண்ட் ஓவர்ஹெட். அதில் வந்து உங்களுக்கு வந்து இது மூணுமே வந்து மேஜராக இம்பார்ட்டண்ட். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ரெம்யூனரேஷன் அண்ட் இன்சென்டிவ் சிஸ்டம், இந்த டாபிக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் வந்து டைம் அண்ட் பீஸ் வேஜஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதை தான் இன்னைக்கு நான் வந்து இந்த லைவ் செஷனில் நம்ம போட போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், தட் லைவ் செஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் பி இன்டராக்டிவ். ஸோ தட் நீங்கள் வந்து கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஐ வில் பி ஆன்சரிங் இட். ஸோ மேக் ஷோர் நீங்கள் வந்து லைவ் செஷனில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் எந்த டைமில் இருந்தாலும் கைண்ட்லி அதை லைவ் சாட்டில் கமெண்ட்ஸாக போடுங்க. ஸோ தட் நான் உங்களுக்கு உடனே வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் டவுட் அப்பயே கிளியர் ஆகிடும். ஸோ இன்னைக்கு வந்து டைம் அண்ட் பீஸ் வேஜஸ் பார்க்க போகிறோம். புக் ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ப்ரொஃபசர் T.S. ரெட்டி அண்ட் டாக்டர் Y. ஹரிபிரசாத், ரெட்டி புக் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து புக்கில் வந்து அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த 5 கொஸ்டின்ஸுமே இந்த லைவ் செஷனில் நம்ம பார்த்து முடிச்சிட போகிறோம். ஸோ மேக் ஷோர் தட் இந்த 5 கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே டைம் அண்ட் பீஸ் வேஜஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ ப்ளீஸ் இந்த செஷனை கண்டினியூஸாக அட்டென்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்துக்கோங்க. 25th, 26th, 27th, 28th and 29th, which is in page number 4.88 and 4.89. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் வந்து நீங்கள் நியூ எடிஷன் வாங்குறீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு வேரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 25th கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது. ஸோ 25th கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டைம் அண்ட் பீஸ் வேஜஸ் விச் இஸ் அண்டர் தி மெத்தட்ஸ் ஆஃப் ரெம்யூனரேஷன் அண்ட் இன்சென்டிவ் சிஸ்டம்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் அண்ட் பீஸ் வேஜஸ் தான் வரும். நெக்ஸ்ட் டைலர், அப்புறம் மெரிக்ஸோடது, அவங்களதெல்லாம் போயினே இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் தி டைம் அண்ட் பீஸ் வேஜஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷோர் எவ்ரி ஒன் இஸ் ஜாயின். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் காஸ்ட் அக்கௌண்டிங் லேபர் சாப்டர் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து மெசேஜ் பண்ணி டக்குன்னு ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் யூ கேன் ஈஸிலி கவர் திஸ் portion of this chapter, which is time and piece wages. We'll start so that we can, and anytime if you have any problem or any doubts regarding this, kindly post it in the live chat so that I can reply to you people as soon as possible. So let's start. Good afternoon everyone, so that we can start. Good afternoon. Anytime if you have any problem or any doubts regarding this, kindly post it in the live chat so that I can reply to you people as soon as possible. Let's start. So question number 25th paranga. Raj works in a factory where the following particulars apply. Normal rate per hour rupees 1.50. Normal piece rate 20% more of time rate. Expected output 20 units per hour. Raj produces 157 units in an 8-hour day. Calculate his wages for the day on time basis and piece basis. So we have to start off by calculating the time basis first. Next நம்ம piece wages போலாம். ஸோ டைம் அண்ட் பீஸ் வேஜஸ் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வேஜஸ் நம்ம கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். ஸோ நீங்கள் எது கேல்குலேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் எதை கேல்குலேட் பண்ண போகிறீங்களோ அதோட ஃபார்முலாவை ஃபஸ்ட் லைனில் எழுதிடுங்க. ஸோ தட் இட் வில் பி கிளியர். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபார்முலா ஃபார் யுவர் டைம் வேஜஸ்? டைம் வேஜஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு hours worked into rate per hour. இதுதான் உங்களோட ஃபார்முலா. So what is your formula? Time wages is equals to hours worked into rate per hour. So இந்த hours worked அப்படின்றது நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டினை பாருங்க. எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து 20 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. நமக்கு எது தேவை அப்படின்றத பாருங்க. hours worked தான் தேவை, which is Raj produces 157 units in an 8-hour day. So 8-hour day அப்படின்னா மொத்தம் எத்தனை
hours வந்து ராஜ் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு கேட்டால் 8 hours. ஸோ அந்த 8 hours தான் நம்ம இங்கே எழுதுவோம். ஸோ hours worked அப்படின்றது 8 into rate per hour என்ன அப்படின்னா 1.5. 1.5 rate per hour எப்படி வந்துச்சு பாருங்க. நார்மல் ரேட் per hour வந்து 1.5. ஸோ திஸ் இஸ் ஃபார் யோர் டைம் வேஜுக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரேட் பர் hour வந்து 1.5 நம்ம போடுவோம். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம பீஸ் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் லெட் மீ கோ த்ரூ ஒன்ஸ் டைம் வேஜஸ் எப்படி பாருங்க, hours worked into rate per hour. ஸோ hours worked அப்படின்னா எவ்வளோ hours ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 8 hours. ஓகேவா? ஸோ 8 into rate per hour is 1.5. 1.5 உங்களுக்கு எங்க கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, நார்மல் ரேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நார்மல் ரேட் பர் hour வந்து 1.5. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் தி பீஸ் ரேட். ஸோ பீஸ் ரேட் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா பாருங்க, நம்பர் ஆஃப் பீசஸ் இன்டூ ரேட் பர் hour. இங்கேயும் அங்கேயும் நம்மளுக்கு ரேட் பர் hour தான். ஸோ இதில் வந்து நம்ம டேரெக்டாக போடலாம். நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ, இந்த பீசஸ் அப்படின்றது த யூனிட்ஸ் விச் ராஜ் இஸ் ப்ரொடியூசிங். ஸோ விச் இஸ் 157 யூனிட்ஸ் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் பீசஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே போடுறோம் 157 அப்படின்னு. பட் இங்கே ரேட் பர் hour பாருங்க, நம்மளுக்கு வந்து இங்கே போட்ட அந்த நார்மல் ரேட் பர் hour நம்ம இங்கே போடணுமா கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பீஸ் ரேட்டுக்கு வந்து தனியாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஓகே நார்மல் ரேட் இதுதானே, இதையும் தூக்கி அப்படி இங்கே கிடையாது, அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து நார்மல் பீஸ் ரேட்டுன்னு சொல்லிட்டு தனியாக தே ஹேவ் கிவன். ஸோ அதை தான் எடுத்து நம்ம இங்கே வந்து ரேட் பர் hourல நம்ம கால்குலேஷனுக்கு போடணும். ஸோ ரேட் பர் hour கால்குலேஷன் எப்படி வந்தது அப்படின்றது தான் ஐ ஹவ் கிவன் இட் ஓவர் இயர். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ எப்படி போடணும்னு பாருங்க, ரேட் பர் hour இஸ் ஈக்குவல்ஸ் டு 20% மோர் ஆஃப் டைம் ரேட். இது எப்படி அப்படின்னா, கொஸ்டின் பாருங்க, நான் சொன்னேன்ல நார்மல் பீஸ் ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க தனியா அப்படின்றது, அதுதான் இது 20% மோர் ஆஃப் டைம் ரேட் அப்படின்றது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டைம் ரேட்டோட 20% மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, யூ ஷுட் ரிமெம்பர் தட் நீங்கள் வந்து கால்குலேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஸ்டின் ப்ராப்பராக ரீட் பண்ணணும். கொஸ்டின் ரீட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்றது நமக்கு தெரியும். கிளியரா? once again let me read it. So normal piece rate க்கு வந்து 20% more of time rate, அதாவது டைம் ரேட்டோட 20% more அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் வேஜுக்கு வந்து என்ன கிடைச்சது அப்படின்னா we got 12. இந்த 12 என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துட்டு இன்டூ நம்மளுக்கு 20% மோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த 12 வந்து 20% கால்குலேட் பண்ணுவீங்க. யூ வில் கெட் 2.4. 2.4 is your time rate for the rate per hour for the piece rate. கிளியரா? 2.4 தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த 2.4 தான் நீங்க இங்க கால்குலேஷனுக்கு எடுத்துப்பீங்களான்னு கேட்டா அகெயின் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம இங்க கால்குலேட் பண்ணது வந்து என்னது அப்படின்னா ரேட் பர் hour வந்து we have calculated with the help of the time wage ஓட அமௌண்ட் வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ hence rate per hour is 2.4 minus 1.5. இந்த 2.4 minus 1.5 அப்படின்றது என்ன அப்படின்னா 2.4 நம்ம கண்டுபிடிச்சது, 1.5 அப்படின்றது நார்மலா ஆல்ரெடி நம்ம டைம் வேஜுக்கு கால்குலேட் பண்ணோம்ல, இங்க ரேட் பர் ஹவருக்கு 1.5 யூஸ் பண்ணோம்ல, அதுல நீங்க வந்து அதை மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்க நார்மல் ரேட் பர் ஹவர் வந்து 1.50 இருக்கா, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த அமௌண்ட்டை அதாவது இந்த 2.4 வேல்யூ வந்து இதுல டிடெக்ட் பண்ணுவீங்க. இங்கேயே பிராக்கெட்ல கொடுத்துருக்க பாருங்க 1.5 இஸ் யோர் நார்மல் ரேட். ஓகேவா? இது வந்து நம்ம எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா டு ஃபைண்ட் அவுட் தி பீஸ் ரேட் பர் hour. அப்போ இந்த 2.4 மைனஸ் 1.5 நீங்க பண்ணீங்க அப்படின்னா 0.9. அண்ட் இதுதான் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ வில் டேக் இட் ஆஸ் யோர் ரேட் பர் hour ஃபார் யோர் பீஸ் ரேட். ஓகேவா? பீஸ் ரேட்டுக்கு உங்களுக்கு தனியா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா 20% மோர் ஆஃப் தி டைம் ரேட். அப்போ டைம் ரேட் நம்ம கால்குலேட் பண்ணது என்ன அப்படின்னா 12. அதுல நீங்க 20% போட்டுட்டு 2.4 எடுத்துட்டு வந்துடுவீங்க. அந்த 2.4 எடுத்துட்டு அதை நீங்க அப்படியே போடணுமான்னு கேட்டாலும் கிடையாது. யூ ஷுட் நாட் டூ தட். ஏன்னா நம்மளுக்கு நார்மல் ரேட் ஆல்ரெடி 1.5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 1.5 கொடுத்துருந்தா அந்த 1.5ல யூ ஹேவ் டு மைனஸ் 2.4. அப்போ மிச்சம் இருக்கிறது தான் வில் பி யோர் எவ்வளோ உங்களோட பீஸ் ரேட்டோட ரேட் பர் hour.
ஓகேவா? அப்போ இந்த 0.9 இஸ் யோர் பீஸ் ரேட்டோட ரேட் பர் ஆர். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்பர் ஆஃப் பீசஸ் 157 இன்டூ நம்ம கண்டுபிடிச்ச 0.9 விச் வில் கிவ் யூ rupees 141.3 இஸ் யோர் ஆன்சர். ஓகேவா? 141.3 இஸ் யோர் ஆன்சர். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எழுதும் போது ஃபார்முலாவை கிளியராக எழுதிடுங்க. எழுதிட்டு அதோட ஆன்சரை எழுதுங்க. சப்போஸ் ரேட் பர் ஆர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு 2 to 3 லைன்ஸ் விட்டுட்டு ரேட் பர் ஆர் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரை ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த இதுவை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த பீஸ் ரேட் கால்குலேட் பண்ணுறதை லாஸ்ட்டாக எழுதுங்க. பட் அக்கார்டிங் டு ஃபார்மேட் படி யூ ஹேவ் டு ரைட் திஸ் ஃபர்ஸ்ட். பீஸ் ரேட்டோட ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கு நீ கால்குலேஷன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இதை கால்குலேட் பண்ணிட்டு இதில் வர ஆன்சரை தூக்கி நீங்கள் இங்கே போடலாம். கிளியரா? எந்த டவுட்டாக இருந்தாலும் தயவுசெய்து சாட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம முடிச்சாச்சு. டைம் வேஜ் as well as பீஸ் ரேட். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டைம் வேஜில் நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே தான் நம்ம எழுதுறோம். பீஸ் ரேட் மட்டும் என்ன அப்படின்னா we are calculating the rate per hour. அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் சொன்னேன். அதை வந்து நம்ம டைம் வேஜ் வச்சு தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம். அதையும் தூக்கி அப்படியே போட்டுற மாட்டோம். அதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க நார்மல் ரேட் பர் ஆர் 1.5 வச்சு we will deduct the remaining amount. அதை தான் நம்ம எடுத்து இங்கே போடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. டைம் வேஜுக்கு hours worked into rate per hour. பீஸ் ரேட் is equals to number of pieces into rate per hour. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா கிளியர் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ப்ராப்ளம் நம்ம 25th உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். we will go to the next one. Clear? Let's get into the 26th problem. So 26th problem is a very short one and very easy one too. Let's complete it. The output of, so இப்போ நம்ம 26th பார்க்குறோம். The output of the worker A is 60 units. So Aக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 60 units சொல்லிட்டாங்க in a 40 hours week. ஓகேவா? Guaranteed time rate is ₹5 per hour. Ordinary piece rate is ₹2 per unit. Show the earnings of worker A under the time rate and piece rate system. Okay. So worker A க்கு வந்து ஃபர்ஸ்ட் எவ்வளோ யூனிட்ஸ் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க? 60 யூனிட்ஸ். எவ்வளோ hours in a week அப்படின்னா 40 hours in a week. Guaranteed time rate, ஸோ அதாவது ரேட் பர் hour, அதாவது ரேட் பர் hour வந்து 5 per hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டினரி பீஸ் ரேட் வந்து 2 per unit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் டு யூ மீன் பை இந்த ஆர்டினரி? நம்ம இது வரைக்கும் நார்மல் தான் பார்த்துருக்கோம். ஆர்டினரினா இட்ஸ் நத்திங் பட் யோர் நார்மல் பீஸ் ரேட் தான். கிளியரா? ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஆர்டினரின்னு சொன்னோன்னே என்னடா இது ஃபார்முலாவில் ஆர்டினரினே இல்லையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஆர்டினரி இஸ் நத்திங் பட் யோர் நார்மல் பீஸ் ரேட்டை தான் ஆர்டினரின்னு கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ ஆர்டினரி பீஸ் ரேட் இஸ் ₹2 per unit அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம வந்து ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் ஹவ் நாட் ரிட்டன் தி ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ அதை வச்சு இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. டைம் ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா அண்ட் பீஸ் ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றது. I will give you a minute. Kindly recall it and tell me what is the formula for time rate as well as for piece rate. Okay, hope everyone have recalled it and got your answer. So time rate க்கு வந்து என்ன வரும் அப்படின்னா it is your number of hours worked. So hours worked நான் வந்து இங்க ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன் because ஃபுல்லா எழுதுனா it will be clumsy. So hours worked into rate per hour. Clear? டைம் ரேட்டுக்கு என்ன ஃபார்முலானா hours worked into rate per hour. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா hours worked. ஸோ எவ்வளோ hours worked அப்படின்னா 40 hours in a week அப்படின்றத கொடுத்துட்டாங்க தெளிவா. அப்போ அந்த 40 hours நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தூக்கிட்டு வந்து இங்க போட்டுருவீங்க which is your hours worked into rate per hour. எவ்வளோ ரேட் கொடுத்துருக்காங்க? ஸோ guaranteed time rate is ₹5 per hour அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 per hour தான் ரேட் per hour. ஸோ அதை எடுத்து போட்டுருவீங்க. அப்போ 40 into 5 will give you ₹200 as your answer. வெரி சிம்பிளா நம்ம போட்டு முடிச்சிடலாம். கிளியர்?
நெக்ஸ்ட் பீஸ் ரேட். பீஸ் ரேட் என்ன அப்படின்னா அதுக்கு அகைன் ஃபார்முலா சொல்லுங்க. பீஸ் ரேட்டுக்கு just recall it and see. It is number of pieces into the same thing, rate per hour. Clear? Number of pieces into rate per hour. So எவ்வளோ pieces அவங்க வந்து they have produced அப்படின்னு கேட்டா the output of the worker is 60 units அப்படின்றது. ஓகேவா? அப்போ அந்த 60 units எடுத்தீங்க போட்டுக்கணும் into rate per hour. ஸோ rate per hour அப்படின்றது என்ன? இங்க வந்து டைம் ரேட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபைடா டைம் ரேட்டோட ரேட் per hour 5 per hourன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இங்க ஆர்டினரி பீஸ் ரேட்டு நீங்க கொடுத்த உடனே கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இட்ஸ் நத்திங் பட் யுவர் நார்மல் பீஸ் ரேட் தான். அப்போ அந்த 2 per யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நீங்க இங்க போடுவீங்க. ஸோ 60 into 2 will give you 120. கிளியர்? ஜஸ்ட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் தான் பண்ணணும். எந்த ஒரு டவுட்டுமே வராது இந்த ப்ராப்ளம்ல நீங்க போடும்போது. லெட்ஸ் கெட் இன்டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन. 27th question. Standard time allowed for a job is 50 hours. The hourly rate of wage is rupees 10 per hour plus a dearness allowance of rupees 5 per hour worked. Actual time taken 40 hours. Calculate the total wage on time and piece wage. So இங்க நமக்கு எக்ஸ்ட்ராவா என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா they have given us the DA. ஸோ டியர்னஸ் அலோவன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 per hour அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கால்குலேஷனில் எடுத்துக்கணும். எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபர்தரா. ஸோ நம்மளுக்கு வந்து டைம் அண்ட் பீஸ் வேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரேட் நம்ம கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் டைம் ரேட்? ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கெல்லாம் நம்ம போன ப்ராப்ளம்லாம் பார்த்தது தான். வாட் வில் பி யுவர் ஃபார்முலா ஃபார் டைம் ரேட்? நான் திருப்பி அதே எழுதலை. பட் நீங்கள் எழுதும் போது யூ ஷுட் மேக் ஷோர் தட் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு காமிச்சா பார்த்தீங்களா டைம் வேஜ் அஸ் வெல் அஸ் பீஸ் ரேட். இந்த ஃபார்முலாவை எழுதிடுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா மஸ்டாக எழுதிடுங்க ரெண்டு ஃபார்முலாவும். ஏன்னா ஃபார்முலா ஹேஸ் அ பாயிண்ட்ஸ். So let's get into this problem directly. 27th one. And in the problem வந்து it's an important problem. 2 marksல கேட்கறதுக்கான chances வந்து நிறைய இருக்கு. So go through it. 2 marksல there might be a lot of chances, and if you have any doubts till now, kindly post it in the live chat so that it will be an interactive session. We can complete all the problems then and there, and உங்களுக்கு வந்து எந்த டவுட்ஸும் இருக்காது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் லைவ் சேட்டில் இன்டராக்டிவாக இருங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி ஃபார்முலா. ஸோ டைம் ரேட்டுக்கு என்ன அப்படின்னா வாட் வுட் பி தி ஃபார்முலா ஃபார் டைம் ரேட்? இப்போ தான் நம்ம பார்த்தோம் இங்கே. It is your hours worked into rate per hour. So hours worked அப்படின்னா என்ன? இங்க எங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்க பாருங்க, the first வந்து standard time allowed for a job is 50 hours. ஸோ இது வந்து standard time, ஓகேவா? The hourly rate of wage is rupees 10. hourly rate அதாவது rate of wage அது வந்து 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க plus DA. Actual time taken is 40. ஸோ இது வந்து standard time வந்து 50 hours கொடுத்துருக்காங்க. பட் நீங்க வந்து இதை எடுத்துக்க மாட்டீங்க. டைம் ரேட் கால்குலேட் பண்றதுக்கு யூ வில் டேக் திஸ் ஒன்லி 40 hours. அந்த 40 hours தான் எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ அந்த hours worked வந்து 40 into நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா rate per hour. What is your rate per hour? ஸோ rate per hour 10 per hour அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 10 நம்ம இங்க போட்டிருக்கோம். ஸோ இது நான் இங்க வந்து பென்சில் எழுதியிருக்கேன். அப்படி தெரியலனாலும் கால்குலேஷன் இங்க போடுறேன். ஸோ கால்குலேஷன் ஆஃப் rate per hour. Calculation of rate per hour எப்படி calculate பண்ணணும் அப்படின்னா questionல நம்மளுக்கு 10 கொடுத்திருக்காங்க. கிளியரா? questionல நம்மளுக்கு என்ன அப்படின்னா 10 per hour அப்படின்னு கொடுத்துட்டாங்க. plus a DA அதாவது dearness allowanceம் இருக்கு. ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் 5, which will be 15 overall.
ஸோ இந்த 15 தான் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ 40 into 15 will give you rupees 600 as your answer. Once again, I will repeat time rate. Time rate ஓட formula hours worked into rate per hour. Hours worked வந்து நம்மளுக்கு வந்து standard time 50 hours கொடுத்துருக்காங்க. Actual time taken 40 hours கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம எது எடுக்கணும் அப்படின்னா actual time தான் எடுக்கணும். ஸோ நல்லா கிளியராக நான் வச்சுக்கோங்க. ஸோ actual time taken வந்து 40 hours. ஸோ 40 hours போட்டுப்போம். into rate per hour வந்து நம்மளுக்கு வந்து DAவும் கொடுத்துருக்காங்க as well as நம்மளோட rate per hour. So rate per hour plus DA. So this is your DA. DA is 5. Okay. So rate per hour and DA இது ரெண்டுமே நம்ம போட்டோம் அப்படின்னா we will be getting 15 and 10 plus 5 is 15. So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா rupees 600 is your answer. நெக்ஸ்ட் நம்ம டைம் ரேட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் we are going for the piece rate. piece rate பாருங்க. ஸோ இப்போ piece ரேட்டுக்கு நம்மளுக்கு நார்மலாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை? ஃபார்முலா நம்பர் ஆஃப் hours worked, number of hours worked into rate per hour is for your time rate. piece rateக்கு என்ன அப்படின்னா it is number of pieces into your rate per hour. கரெக்டா? piece rateக்கு என்ன? number of pieces into rate per hour. அப்போ number of pieces இங்க क्वेश्चன்ல கொடுத்திருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. since there is no output is given, நான் இங்க வந்து சென்டென்ஸா எழுதியிருக்கேன் பாருங்க, கிளியரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Okay, so since நான் இங்க சென்டென்ஸா எழுதியிருக்கேன், since no output is given, we assume that the standard time have been used for producing the product. Okay, so இப்போ இங்க என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா அவுட்புட்டோட வேல்யூ கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, நம்ம வந்து அதை வந்து சொன்னோம்ல, இதில் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் டைம் ரேட்டில். அதை தான் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will take that as for எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் பீசஸ் எவ்வளோ அப்படின்றதுக்கு நம்ம அந்த ஸ்டாண்டர்ட் டைம் வந்து இங்கே வந்து எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பீஸ் ரேட்டுக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டைம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் யூசிங் தட் ஃபார் தி பீஸ் ரேட். பீஸ் ரேட்ல வந்து நம்பர் ஆஃப் பீசஸ் நம்மளுக்கு தெரியாது, அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை அந்த ஸ்டாண்டர்ட் டைமை வந்து பீஸ் ரேட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 50 hours இஸ் யோர் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இங்க எழுதிடுறேன் ஸ்டாண்டர்ட் டைம் 50 hours into, ஸோ 50 hours முடிச்சாச்சு, into they have given us the rate. ஸோ ரேட் வந்து இங்க இருக்கு பாருங்க, hourly rate of wage 10 per hour அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஜெனரலைஸ்டா hourly rate அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஸோ 50 is your standard time into rate which is 10 பிளஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து DA வந்து 5 இருக்கு. ஸோ DA நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஏன் எழுதியிருக்கோன்றதை நான் ஐ வில் டெல் யூ. நம்ம ஆப்வியஸ்லி DA வந்து கால்குலேஷன், டியர்னஸ் அலோவன்ஸ் வந்து கால்குலேஷன்ல எடுத்துக்கணும். ஸோ DA இருக்கு இங்க. இந்த 40 எதுக்காக நம்ம இங்க போட்டிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் யுவர் ஆக்சுவல் டைம் டேக்கன். ஸோ ஆக்சுவல் டைம் டேக்கன் எவ்வளோ அப்படின்னா 40. ஸோ அதை வந்து நம்ம பிளஸ் பண்ணிக்கிறோம். ஆக்சுவல் டைம் டேக்கன். கிளியரா? ஸோ இங்கே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வி ஆர் கால்குலேட்டிங் தி நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யோர் ஸ்டாண்டர்ட் டைம் இன்டூ ரேட் கால்குலேட் பண்ணுறோம். ரேட் வந்து இட்ஸ் நாட் இன்க்ளூடட் வித் யோர் டியர்னஸ் அலோவன்ஸ். டியர்னஸ் அலோவன்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகலை. ஓகேவா? வெறும் 10 மட்டும் தான் எடுத்திருக்கோம் விச் இஸ் யோர் ரேட் பர் ஆர். ஸோ 50 into 10 amount plus we are adding on your actual time taken வந்து 40 hours into 5 is your dearness. so dearness வந்து நம்ம எது கூட இங்க மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா only for the actual time taken. actual time taken க்கு மட்டும் தான் we are doing the dearness. clear? அப்போ 50 into 10 will give you 500. 40 into 5 will give you 200. so 500 plus 200 will finally give you rupees 700 as your answer. so time rate எவ்வளோ அப்படின்னா 600 and piece rate என்னன்னா 700. ஸோ இதில் வந்து piece rateல வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக என்ன இருக்கு அப்படின்னா we are not having the output எவ்வளோன்னு தெரியாதனால ஸ்டாண்டர்ட் டைமை யூஸ் பண்ணி we are calculating it. அதை வச்சு எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம்னா 27th question. உங்களுக்கு கொஞ்சம் அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியா இருக்கும், பட் அங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம எனிவே வந்து
போட போகிறோம். ஸோ இட் வில் பி ரியலி ஈஸி ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் இஸ் 28th question. So question பாருங்க, 28th question. Hope உங்களுக்கு இந்த 27th questions வரைக்கும் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எந்த டவுட்டாக இருந்தாலும் kindly post it in the live session so that live boxல chat boxல போடுங்க. I will reply to you people as soon as possible. 28th question பாருங்க. A company employs workers on time wage cum piece wage basis. Workers get payment as per the method more beneficial for them. During a week of 44 hours, production was as under. Gopi வந்து 100 units, Somu வந்து 140 units. Time rate rupees 2.5 per hour and piece rate 1 per unit. So இங்க வந்து ரேட் வந்து நம்மளுக்கு, அதாவது ரேட் per யூனிட் வந்து ரேட் per hour வந்து டைம் ரேட்டுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க, பீஸ் ரேட்டுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்ததுனால ஈஸியாக நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். கிளியரா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கால்குலேஷனுக்குள்ள டைரக்டா போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோபிக்கு போடலாம் அண்ட் தென் வி வில் புட் ஃபார் சோமு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மள வந்து கோபுக்கும் சரி சோமுக்கும் சரி நம்ம வந்து டைம் ஆஸ் வெல் அஸ் பீஸ் ரேட் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோபுவோட டைம் ரேட் சிஸ்டம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆப்வியஸ்லி hours ஒர்க், எவ்வளோ hours ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க 44 hours அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 44 into 2.5 இஸ் யோர் பீஸ், அதாவது டைம் ரேட், அதாவது ரேட் பர் ஆர் வந்து 2.5 per hour. ஸோ 2.5 per hour அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த 2.5 வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே போடுறோம். ஸோ உங்களுக்கு டைம் ரேட்டோட ஃபார்முலா தெரியணும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் காமிச்ச மாதிரி தான். மேக் ஷூர் நீங்கள் வந்து ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. நான் இங்கே வந்து டக்குன்னு போட்டதுனால நான் உங்களுக்கு ஃபார்முலா எழுதலை, பட் ஃபார்முலா இஸ் மஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு hours ஒர்க்டு வந்து 44 hours இங்கே இருக்குது. அந்த 44 hours தான் நம்ம என்ன பண்ணுறோம், தூக்கிட்டு வந்து இங்கே போடுறோம். இன்டூ என்னது 2.5 which is your rate per hour. டைம் ரேட்டுக்கு தனியாக ரேட் per hour கொடுத்துட்டாங்க. ஸோ 2.5 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 44 into 2.5 you will get rupees 110 as your answer. 110 as your answer. Clear? ஸோ 110 is completed. நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து பீஸ் ரேட்டுக்கு போகிறோம். ஸோ பீஸ் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? How to calculate the piece rate? Do anyone have any idea regarding how to calculate the piece rate? Try doing your piece rate. பீஸ் ரேட் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பாருங்க. So as far as question concerned, நம்மளுக்கு questionல வந்து they have not asked us to calculate the piece rate. So piece rate வந்து questionலயே நம்மளுக்கு இல்ல பாருங்க. நம்மளுக்கு only the time rate மட்டும் கொடுத்திருக்காங்க. But still piece rate நம்ம எப்படி calculate பண்ணனும் அப்படின்றத I will tell you all clearly so that it will be really easy. If suppose உங்களுக்கு இந்த questionனை expand பண்ணி piece rate கூட calculate பண்ண சொன்னா கூட we can easily calculate it. அதனால தான் நான் சொல்றேன். So let's start off how to calculate the piece rate. So piece rate இந்த questionல கேக்கல, but I am just teaching
teaching all people. So how to calculate the piece rate அப்படின்றத we will see it. So piece rate நீங்க எப்படி calculate பண்ணுவீங்க? The same formula that we have used. Number of pieces into your rate per hour. What is your number of pieces? இங்க வந்து கோப்பு வந்து 100 units அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So 100 into rate per hour. So rate per hour அப்படின்றது நம்ம இங்க வந்து piece rate கண்டுபிடிக்கணும். அப்போ piece rate ஓட rate per hour தான் நம்ம பார்க்கணும். So piece rate is rupees 1 per unit. அந்த 1 போட்டோம் அப்படின்னா 100 into 1 is 100. Okay, so in the sentence I will read it. Before that we will finish it off the somu oda நம்ம finish பண்ணிடுவோம். So somu oda time rate நம்ம இப்ப calculate பண்ண போறோம். So first number of hours வந்து கான்ஸ்டன்ட்டா நமக்கு 44 hours அப்படின்றது கொடுத்துட்டாங்க. So அத நம்ம போடுறோம் into your rate per hour. So rate per hour வந்து சோமுக்கு நமக்கு செக் பண்ணனும். அதாவது for both gopi as well as somu நம்ம வந்து time rate as well as piece rate கண்டுபிடிக்கணும் அப்படினா இத தான் நம்ம யூஸ் பண்ணனும். அப்ப time rate என்ன 2.5 per hour. அப்போ 44 into 2.5 will give you 110. Next piece rate. So piece rate என்ன அப்படினா again the same formula which we used. Piece rate ஓட formula என்ன? Number of pieces into your rate per hour. So number of pieces again for somu நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க 140 units which is your number of pieces. 140 into piece rate ஓடுக்கு வந்து 1 per unit. So அந்த 1 நம்ம இங்க போடுறோம். 140 into 1 is equal to 140 rupees. Clear-ஆ? So நம்ம வந்து கோப்பு சரி சோமு சரி ரெண்டு பேருக்கும் we have find out the time as well as piece rate. So now we have to check on which is more beneficial. So inga pathina time rate vandu system is more beneficial to worker gopi. ஏனா வந்து piece rate ஓட time rate is more இல்ல. So அதனால time rate is more beneficial அப்படினு சொல்லிருக்கோம். இங்க பாருங்க piece rate is more beneficial to worker somu. ஏன் அப்படினா piece rate வந்து 140 and time rate வந்து 110. So 110 ஓட 140 அதிகமா இருக்கு. So அதனால we are taking piece rate is more beneficial. So இந்த ப்ராப்ளம் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே நம்ம போட்டிருக்கோம். எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. டைம் ரேட் தனியாக கொடுத்துட்டாங்க, பீஸ் ரேட் தனியாக கொடுத்துட்டாங்க. கோபு as well as சோமுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். தட்ஸ் இட். ஓகேவா? கிளியரா? இந்த ப்ராப்ளம்ல எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் லைவ் சாட்ல போடுங்க. ஸோ தட் ஐ வில் கிளியர் இட் தென் அண்ட் தேர். இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ. உங்களுக்கும் டவுட் அப்போவே கிளியர் ஆயிடும். வெரி சிம்பிள் ப்ராப்ளம். கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம அப்படியே போட்டாச்சு. So 28th problem we have completed it. If you have any doubts on 28th problem, do post it in the live chat so that we can go with the next problem. Hope everyone have completed understanding this problem. Let's get into the next question. So next நம்ம பார்க்க கூடாது 29th problem. So 29th problem எப்படி போடணும் அப்படின்றத let me just teach you people. A company has set 5 units per hour as the standard output, each unit having a piece rate of rupees 3. In a normal day of 8 hours, Raman produces 35 units and Krishnan produces 50 units. The usual hourly rate applicable to all workers is rupees 15. Find out the earnings of Raman and Krishnan. உங்களுக்கு 3 categories கொடுத்திருக்காங்க. Option A, if only time rate system is used. Option B, if only piece rate system is used. And option C, if piece rate with guaranteed time rate is applied. Clear? So this is the question that they have given. நம்ம இப்போ வந்து எப்படி இதை போடலாம் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இஃப் டைம் ரேட் சிஸ்டம் இஸ் யூஸ், நம்மளுக்கு இங்கே 2 பேர் கொடுத்துருக்காங்க, ராமன் ஆஸ் வெல் அஸ் கிருஷ்ணன். ஸோ ராமன் வந்து 35 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் கிருஷ்ணன் வந்து 50 யூனிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகுது டைம் ரேட். ஸோ டைம் ரேட்டோட ஃபார்முலா என்ன? ஒன்ஸ் அகெயின் இந்த செஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃபார்முலா ஈஸியான ஃபார்முலா தான். பட் நம்ம அதை வந்து எப்படி வேரியஸ் ப்ராப்ளமில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத தான் நம்ம இந்த செஷனில் பார்க்குறோம். ஸோ எஸ், டைம் ரேட்டோட ஃபார்முலா என்ன?
hours worked into rate per hour. ஸோ இப்போ நம்மளுக்கு எவ்வளோ hours ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கான்ஸ்டண்ட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க in a day of 8 hours அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ 8 தான் வந்து ரெண்டு பேருக்குமே hours ஒர்க்கில் வரும். 8 hours தான் வந்து ரெண்டு பேருக்குமே வரும். கிளியர்? அது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we putting the hourly rate. Hourly rate is nothing but your rate per hour. ஸோ இங்கே லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்க, the usual hourly rate applicable to all workers is ₹15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15 நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபார் போத் நீங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்கள் போட்டுருவீங்க. கிளியர்? இதில் ஃபார்முலா படி நம்ம அப்படியே அப்ளை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஒர்க் நம்பர் ஆஃப் hours worked which is 8 ரெண்டு பேருக்குமே. நெக்ஸ்ட் இன்டூ ரேட் பர் hour which is 15 ராமன் as well as கிருஷ்ணன் ரெண்டு பேருக்குமே. அப்போ 8 into 15 will give you 120 for ராமன் டைம் ரேட்ல, 8 into 15 120 for கிருஷ்ணன் டைம் ரேட்ல. இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் ஏ முடிச்சாச்சு. ஆப்ஷன் பி போறோம் which is if only piece rate system is used. piece rate systemக்கு நம்ம எப்படி போடணும் அப்படின்றத பாத்துறோம். So what is the formula for piece rate? If only piece rate system is used, ராமனுக்கு what is the formula for piece rate? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது பீஸ் ரேட்டோட ஃபார்முலா. பீஸ் ரேட்டோட ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் பீசஸ் இன்டூ ரேட் பர் hour. ஸோ இங்க கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் பீசஸ் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராமன் ப்ரொடியூஸ் 35 யூனிட்ஸ் அண்ட் கிருஷ்ணன் ப்ரொடியூஸ் 50 யூனிட்ஸ் அப்படின்னு தெளிவா யூனிட்ஸ் கொடுத்தாங்க. அதுதான் நம்மளோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அப்போ ராமனுக்கு 35, கிருஷ்ணனுக்கு 50. அப்போ நம்ம 35 50 எழுதிடும். நெக்ஸ்ட் இன்டூ ரேட் பர் hour அப்படின்றத நம்ம எழுதுறோம். ஸோ இங்க பாருங்க தெளிவா நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க தட் ஈச் யூனிட் ஹேவிங் அ பீஸ் ரேட் ஆஃப் ₹3. ஓகேவா? ₹3 is nothing but your piece rate. ஓகேவா? பீஸ் ரேட் நம்மளுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க, அதை நல்லா பாருங்க. பீஸ் ரேட். ஸோ அப்போ பீஸ் ரேட் ₹3 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ பீஸ் ரேட் ₹3 நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இங்க போடுறோம். ரெண்டுத்துக்குமே காமனா கொடுத்துருக்காங்க, ராமன் as well as கிருஷ்ணன் ரெண்டு பேருக்குமே. அப்போ 3 அப்படின்றத நம்ம போடுறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இங்க வந்து யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. அப்போ ராமனுக்கு 35 into 3 105, கிருஷ்ணனுக்கு 50 into 3 which is 150. கிளியர்? இதுதான் பீஸ் ரேட் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு இதுல வரைக்கும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லைவ் சாட்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஐ வில் கிளியர் யூ தென் அண்ட் தேர். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஃபார் யோர் பீஸ் ரேட். டைம் ரேட் முடிச்சாச்சு, பீஸ் ரேட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் கேட்டகரி ஆப்ஷன் சி பார்க்க போறோம். இஃப் பீஸ் ரேட் வித் கேரண்டீட் டைம் ரேட் இஸ் அப்ளைட். அப்போ நம்ம எப்படி போடணும் அப்படின்றத தான் we are going to see. ஸோ லாஸ்டா நம்ம போட போறது if piece rate with guaranteed time rate is applied. அப்போ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட் கேட்டகரியில நான் வந்து இங்க வெறும் வேல்யூஸ் மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ வேல்யூஸ் மட்டும் எழுதியிருக்கேன். கால்குலேஷன் எங்க அப்படின்னா இதுக்கு வந்து நான் கால்குலேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. எப்படி அப்படின்னா இஃப் பீஸ் ரேட் வித் கேரண்டீட் டைம் ரேட் இஸ் அப்ளைட், அதாவது கேரண்டீட் டைம் ரேட் வந்து இட் இஸ் அப்ளைட் டு தி பீஸ் ரேட் அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்றதா கொஸ்டின். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ராமனுக்கு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டா இங்க நம்ம வந்து இங்க ஆன்சர் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுல இருந்து டைரக்டா நம்ம இங்க ஆன்சர் எழுதிடலாம். வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுக்கு வந்து ராமனுக்கு வந்து 120 வந்திருக்கு. அண்ட் தென் திஸ் இஸ் அண்டர் ஃபார் யோர் டைம் ரேட். இது வந்து டைம் ரேட்ல வந்து உங்களுக்கு 120 வந்திருக்கு அண்ட் பீஸ் ரேட்ல 105 இருக்கு. அப்போ விச் எவர் இஸ் ஹை, எது வந்து உங்களுக்கு ஹையா இருக்கோ அதை தான் தூக்கிட்டு வந்து நீங்க இங்க எழுதுங்க. ராமன் 120. ஸோ இங்க வந்து நான் ஒன்னா இங்க கிளியரா எழுதிடுறேன். ஃபார் ராமன்
ராமன் தான் நம்ம போடுறோம். your time rate எவ்வளோ அப்படின்னா it is 120. and your piece rate is எவ்வளோ 105. okay அப்போ இது ரெண்டுத்துல நமக்கு whichever is high is your guaranteed time rate. அப்போ எது வந்து உங்களுக்கு ஹையரா இருக்கு 120 which is your time rate. அப்போ time rate is your guaranteed wage of Raman is 120 நம்ம எழுதிருக்கோம். clear ah? This is how we have written it. அது எங்க இருந்து வந்தது அப்படின்றதை இங்க தெரிஞ்சுக்கோங்க. 120 and 105. இப்போ நெக்ஸ்ட் நம்ம எழுத போறது வந்து for கிருஷ்ணனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம டைம் ரேட் எழுதிடலாம். so what will be the time rate for கிருஷ்ணனோட டைம் ரேட் என்ன? it's over here. கிருஷ்ணன் டைம் ரேட் is 120 again. so இந்த 120 நம்ம ஃபர்ஸ்ட் இங்க எழுதிடுவோம். and then your piece rate நம்ம எழுத போறோம். what is your piece rate of Krishnan? so piece rate வந்து 150. clear ah? so அப்போ 150 எழுதிடுவோம். அப்போ whichever is greater or whichever is higher, piece rate is higher. அப்போ piece rate வந்து 150 அந்த வேல்யூ தூக்கிட்டு வந்து நம்ம இங்க எழுதுவோம் for Krishnan. clear? very very simple. நம்ம whichever is higher தான் தூக்கி எழுதுறோம். இது ரெண்டுத்துல நம்ம எப்படி ஃபாலோ பண்றோம் அப்படின்னா whichever is ஷார்ட் ஃபார்ம்ல எழுதி இருக்கேன். higher. clear? இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு clear understanding இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். first thing we have calculated time rate for Raman and Krishnan, and the second thing is we have on option B we have calculated the piece rate for Raman and Krishnan, and finally அவங்க என்ன கேக்குறாங்க அப்படினா if piece rate with guaranteed time rate is applied, அதாவது piece ரேட்டும் guaranteed time ரேட்டும், அதாவது this is your time rate and இதுதான் உங்களோட piece rate, இது ரெண்டுத்துமே அப்ளை பண்ணியிருந்தா எது ஹையரா வரும் அப்படின்றது தான் நம்ம இங்க லாஸ்ட் சப் கேட்டகரியில போட்டிருக்கோம். அப்போ ராமனுக்கு வந்து 120, அதாவது டைம் ரேட் வந்து அதிகமா இருக்கிறதுனால இங்க guaranteed time ரேட்னு போட்டிருக்கேன். கிருஷ்ணனுக்கு வந்து 150, அதனாலதான் இங்க வந்து piece rate நம்ம போட்டிருக்கோம், guaranteed piece rate. கிளியரா? இதுதான் வந்து இதோட explanation for the last category. இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். and this is our last problem for the session 29. we have completed it, and if you have any doubts regarding this, post it in the live session so that I can explain you. so இன்னைக்கு வந்து நம்ம செஷன்ல வந்து we have seen so we have exactly seen 5 problems from 25th ல இருந்து 29th வரைக்கும் பார்த்திருக்கோம். and first problem is 25th problem. we have seen it. 25th problem we have seen, and then we saw 26th problem, and then we saw 27th problem, which is an important 2 marks, and then we saw 28th problem, and finally we saw the 29th problem. so in the session la vandu nama vandu 5 problems under the time and piece rate we have completed it. உங்களுக்கு ஒரு clear view of this session you should have got it, and in the session நீங்க பார்த்திருந்தாலே you are done with the time and piece wage. and இதுக்கு முன்னாடி நான் வந்து I have uploaded till 24th problem வரைக்கும் have uploaded it. so if you have not seen it, go check out the playlist for labor chapter. playlist are mentioned in the description box. உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டோட பிளேலிஸ்டும் இருக்கு, go check that out, and also support my YouTube channel.
ஸோ இது வரைக்கும் இந்த லைவ் செஷனை தொடர்ந்து பார்த்தோம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு நம்ம போட்ட 5 ப்ராப்ளம்ஸையும் ஹோப் நீங்கள் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லைவ் செஷன் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் போடுங்க. அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் லேபர் சாப்டர் படிக்கிறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ தட் ரியல் டைமாக நம்ம வந்து இந்த மாதிரி லைவ் செஷன்ஸ் வைக்கிறதுனால இட் வில் பி ரியலி ஈஸி. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். தட் இஸ் தி டாய்லர்ஸ் calculation. We are going to see that. And அது பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டவுட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ லைவ் செஷன் இட் வில் பி ரியலி ஈஸி. நெக்ஸ்ட் செஷன் வில் பி தட் Taylor's differential piece rate system. So kindly follow that so that we can get along with the next problems alone. And also like this video and also share this with your friends who are studying for your labor chapter. நீங்கள் வந்து பிகாம் படிச்சிங்கனாலும் செகண்ட் இயரில் இல்லை தேர்ட் இயரில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ மேக் ஷோர் நீங்கள் வந்து இந்த செஷனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹோப் எவ்ரி ஒன் ஆர் கிளியர் வித் டுடேஸ் லைவ் செஷன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் போஸ்டட் இன் தி கமெண்ட் செக்ஷன். will clear those doubts and wind off the session. So hope okay, I hope there is no doubts regarding today's session. If you have it, post it in the live session so that I will reply it and I will finish off the session soon. And kindly prepare these questions. It's again an important chapter, labor. Coming videos are coming for all other subjects, so kindly support our YouTube channel. Yes, we will finish off the session. I hope there is no doubts. I guess yes. Let's just okay. Let's wind off the session. Hope everyone have got something out of this live session. உங்களுக்கு வந்து எப்படி வந்து டைம் அண்ட் பீஸ் ரேட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I will see you in my next video or next live session. So kindly join it. We'll see you in my next live session. Make sure you subscribe Accounts with Aish YouTube channel and also press the bell icon so that you will be notified whenever I upload a new video. Notification button தட்டி வச்சுக்கோங்க so that எப்பெல்லாம் நான் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறனோ you will be notified. And also லைவ் செஷன்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி லைவ் செஷன்ஸ் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது. அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ் லைக் 11th 12th accountancy, cost accounting, management accounting, financial accounting, corporate accounting 1 and 2. You can obviously go check that out so that it will be a really easier way of understanding the other subjects. Accounts na வந்து கஷ்டம் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே it will be easier. So next live session would be an important live session as we are going to see the Taylor's differential piece rate system, which is the most important in labor chapter. We'll see that. And அதை பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துப்பேன். Go check that out also. We'll see you in my next video. Thank you for watching. Subscribe Accounts with Aish.